Hey beauties, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா டாக்டர் ஷர்மிகா அவங்களோட ஹேர் பேக் வீடியோ தான் வந்து பார்க்க போறோம். இந்த ஹேர் பேக்கை வந்து நான் ஒரு 4-5 தடவை நான் வந்து எடுத்துக்கிட்டேன். இதோட ரிசல்ட் வந்து எனக்கு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நான் வந்து ஷேர் பண்ண போறேன். அதுக்கு முன்னாடி இந்த ஹேர் பேக்கை வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும், அந்த ஹேர் பேக்கை வந்து எவ்வளோ நேரம் ஹேரில் வச்சுருக்கணும் அப்படிங்கிற டீட்டெயில் வீடியோவை வந்து பார்த்துட்டு வந்துடலாம். வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களோட ரெகுலர் நோட்டிஃபிகேஷனுக்கு வரும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது பேக் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பவுலில் வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து கேர்டு வந்து எடுத்திருக்கேன். டாக்டரும் வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கேர்டு எடுத்தால் போதும் அப்படின்னு தான் சொல்லியிருந்தாங்க. அதே அளவுக்கு எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து 2 முட்டை வந்து எடுத்துக்கிற சொன்னாங்க. 2 முட்டையோட வெள்ளை கரு இருக்கு இல்லையா, அதை மட்டும் எடுத்துக்கிற சொன்னாங்க. இதே பசங்க நீங்கள் வந்து யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு முட்டை நீங்கள் வந்து எடுத்துக்கிட்டால் போதும். ஏன்னா அவங்களுக்கு வந்து ஹேர் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். கேர்ள்ஸுக்கு மட்டும்தான் 2 முட்டை. ஏன்னா கேர்ள்ஸுக்கு வந்து அதிகமான ஹேர் இருக்கிறனால நீங்கள் 2 முட்டை எடுத்துக்கலாம். இல்லை இன்னும் எனக்கு ரொம்ப அடர்த்தியாகவும் ரொம்ப அதிகமாகவும் இருக்கும் அப்படிங்கிறவங்க வந்து அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் குவான்டிட்டியில் வந்து முட்டையும் கேர்டும் நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். இப்போ இது 2 முட்டையுமே உடச்சி ஊற்றுனதுக்கப்புறமா நீங்கள் அந்த 2யுமே வந்து அதாவது கேர்டையும் முட்டையும் நல்லா அந்த மாதிரி பீட் பண்ணி விட்டுக்கோங்க. பீட் பண்ணதுக்கப்புறமா ஒரு மாதிரி திரளாக தான் இருக்கும். அப்படியே 2மே ஒன்றோட ஒன்றுலாம் நல்லா மிக்ஸ் ஆகாது. ஒரு மாதிரி திரளாக தான் இருக்கும். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் உங்கள் ஹேரில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கிறலாம். இப்போ இதை வந்து ஓரளவுக்கு நல்லா நான் வந்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். இப்போ மிக்ஸ் பண்ணி எடுத்த பேக்கை என்னோடய ஹேரில் நான் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி ஹேரில் வந்து எந்த ஒரு சிக்குமே இருக்கக்கூடாது. சிக்கு இல்லாமல் பார்த்துக்கோங்க. நல்லா நம்மளோட ஸ்கேல்பில் வந்து நீங்கள் வந்து படுற மாதிரி அப்ளை பண்ணிக்கணும். அப்ளை பண்ணால் மட்டும்தான் இதோட ரிசல்ட் வந்து நல்ல ஒரு எஃபெக்டிவான ரிசல்ட் வந்து கிடைக்கும். நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 1/2 hour வந்து அப்படியே விட்டுருங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து மைல்டான ஷாம்பூ இல்லை சிவக்காவோ போட்டு நீங்கள் வந்து வாஷ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் ஹேர் வாஷ் வந்து பண்ணிவிட்டு வந்துட்டேன். இப்போ என்னோடய ஹேரை பார்த்தாலே தெரியும், நல்ல ஒரு சாஃப்ட் அண்ட் ஷைனாக இருக்குது. நல்லா வந்து பவுன்சியாகவும் இருக்குது. நல்லா அடர்த்தி வந்து இருக்கிற மாதிரியே இருக்குது. நீங்கள் ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்ணும்போதே உங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட் வந்து கண்டிப்பாக தெரியும். வீடியோ வந்து பார்த்துருப்பீங்க. ஹேர் பேக்கை வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும், எவ்வளோ நேரம் ஹேரில் வச்சுருக்கணும் அப்படிங்கிறது. இந்த ஹேர் பேக் வந்து உண்மைக்குமே ரொம்பவே எஃபெக்டிவாக இருந்தது. ஹேரில் உள்ள ஹேர் ஃபாலை வந்து என்னோடய ஹேர் ஃபாலை வந்து கம்ப்ளீட்டாக ரிடியூஸ் பண்ண ஆரம்பிச்சிச்சு. அது மட்டும் இல்லாமல் என்னோடய ஹேர் வந்து நல்லா ஸ்மூத் அண்ட் ஷைனாகவும் கூட இருந்துச்சு. இந்த ஹேர் பேக் வந்து எல்லாருமே தாராளமாக யூஸ் பண்ணலாம். ட்ரையான ஹேர் உள்ளவங்களும் கூட தாராளமாக இந்த ஹேர் பேக்கை வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். யூஸ் பண்ணும்போது உங்கள் ஹேர் வந்து நல்லா ஸ்மூத்தன் ஆகும். ஃபஸ்ட் டைம் நான் யூஸ் பண்ணும்போது என்னோடய ஹேர் வந்து நல்லா சாஃப்டாக இருந்துச்சு. இப்போயுமே வந்து நல்லா சாஃப்டாக இருக்குது. நல்ல ஒரு பவுன்சியாகவும் இருக்குது. நல்ல பவுன்சியாக இருந்துச்சு அப்படின்னாலே நம்ம ஹேர் வந்து ரொம்ப இருக்கிற மாதிரி அடர்த்தியாக இருக்கிற மாதிரியே தெரியும். நல்ல ஒரு பவுன்சியாகவும் இருக்குது. நல்ல சாஃப்டாகவும் இருக்குது. நல்ல ஒரு ஷைனும் வந்து ஹேருக்கு வந்து கொடுக்குது. இப்போ பார்த்தாலே தெரியும். இங்கே பாருங்கள், நல்ல ஹேர் வந்து நல்லா ஷைனாக இருக்குது. ஹேரும் கூட ரொம்பவே எஃபெக்டிவான ஹேர் பேக்கும் கூட. இந்த ஹேர் பேக் வந்து எனக்கு நல்ல ஒரு ரிசல்ட்டை வந்து கொடுத்துச்சு. கண்டிப்பாக இந்த ஹேர் பேக்கை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி என்னோட கமெண்ட்டில் ஷேர் பண்ணிக்கோங்க. அண்ட் இதே மாதிரி புது வீடியோஸ் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆல்ங்கிற ஆப்ஷனை வந்து கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ்லாம் உங்களோட ரெகுலர் நோட்டிஃபிகேஷனுக்கு வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you next video. Take care. Bye bye.